அனைவருக்கும் வணக்கம். SRS தமிழ் வானொலிக்கும் வானொலி உரிமையாளர் திருவாளர் ரவிசான் மாஸ்டர் அவர்களுக்கும் SRS தமிழ் வானொலியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிமையான வணக்கம். SRS தமிழ் வானொலியின் சிறுகதை நிகழ்வினை தொகுத்து வழங்க எனக்கு வாய்ப்பளித்த திருவாளர் ரவிசான் மாஸ்டர் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். உங்களோடு இன்று இணைந்து சிறப்பிக்கும் நான் உங்கள் அன்பின் கௌரி கமல். SRS தமிழ் வானொலிக்காக அருமையான சிறுகதையை எழுதி வழங்கியவர் ஐக்கிய ராச்சியம் ஸ்டோக்கன் ட்ரெண்ட் பகுதியில் வசிக்கும் ஸ்ரீதேவி அருளானந்தன் அவர்கள். அவர்கள் எழுதிய சிறுகதையின் தலைப்பு மனம் ஒரு குரங்கு. தன் அறை கதவை யாரோ வெகு நேரமாக தட்டும் சத்தம் கேட்டு திடுக்கிட்டு எழுந்தாள் வசந்தி. என்ன என்று இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டோம்? நேரம் காலை 9 மணியை தாண்டி இருக்கும் போல என்று நினைத்தவள் கதவுக்கு அருகில் சென்றாள். அம்மா அங்கு காத்திருப்பது கண்டு, என்னம்மா ஆச்சு, ஏன் இப்படி கத்துற என்று கேட்டாள். எவ்வளவு நேரமாகத்தான் கதவை தட்டுவது, என்ன இவ்வளவு தூக்கம்? வா, நிறைய வேலை இருக்கு, சீக்கிரமா போய் குளிச்சிட்டு வா என்று சொல்லி சமையல் அறைக்குள் நுழைந்தாள் அம்மா. அப்படி என்னதான் ஆச்சு என்று அம்மாக்கென்று நினைத்தவள் குளியலறைக்குள் சென்றாள். இட்லி தட்டையும் அம்மா கொடுத்த சூடான டீயையும் குடித்துக்கொண்டு, சொல்லு, என்ன விஷயம்? இன்னைக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாய் என்று புன்னகையுடன் கேட்டாள் வசந்தி. சுமதி தன் மகளை ஒருமுறை திரும்பி பார்த்தாள். ஆனால் எதுவும் பேசாமல் மீண்டும் காய்கறிகளை நறுக்க ஆரம்பித்தாள். இது சாதாரணமாக நடக்கும் உரையாடல் என்பதால் வசந்தி பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. அப்பா இறந்ததிலிருந்து அம்மாதான் சகல வேலைகளையும் கவனித்துக் கொள்கிறாள். அவள் வசந்திக்கு எந்த குறையும் வைத்ததில்லை. பள்ளி படிப்பை முடித்த வசந்தி அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்படாமல் இருப்பதற்கு ஒரே காரணம் அம்மாதான். அப்பா விட்டு போன சிறு காணி, அதில் வரும் வருமானம் வசந்திக்கும் அம்மாவுக்கும் போதுமானதாக இருந்தது. பெரிதாக கஷ்டப்படுகிற குடும்பமாக இல்லை அவர்கள். வசந்தி, சீக்கிரம் சாப்பிட்டு விட்டு ராகினி அத்தை வீட்டுக்கு போயிட்டு வா என்று சொன்னாள். ராகினி அத்தை ஏற்கனவே 2-3 தடவை தொலைபேசி அழைப்பை எடுத்திருந்தாள் என்றாள் தன் மகளை நிமிர்ந்து பார்க்காமலே. இந்த ராகினி அத்தை என் அம்மாவின் தூரத்து உறவினர். அவர் எங்களுடைய வீட்டுக்கு அடுத்த தெருவில் வசிக்கிறார். வசந்தி சிறுவயதிலிருந்தே அங்கு விளையாடச் செல்வாள். அப்போது ராகினி அத்தை வீட்டுக்கு போக நினைக்கும் போதெல்லாம் வசந்தி உற்சாகமாகி விடுவாள். அதற்கு பல காரணங்கள் இருப்பினும் ராகினி அத்தையின் மகன் ரவியும் ஒரு காரணம். ஆனால் இப்பொழுது அவள் எதற்காக தன்னை போக சொல்கிறாள் என்பது புரியாமல் மீண்டும் அம்மாவின் முகத்தை பார்த்தாள் வசந்தி. ரவியும் வசந்தியும் சிறுவயதிலிருந்தே ஒன்றாக வளர்ந்தவர்கள் என்பதால் அம்மா அல்லது ராகினி மனதில் அவர்கள் மீது எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அது நட்பு என்பதையும் தாண்டிவிட்டது என்பது வசந்திக்கும் ரவிக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியம். ரவியின் கம்பீரமான தோற்றமும் அவளுடன் அவன் பழகிய விதமும் வசந்தியை மிகவும் கவர்ந்தன என்று சொல்லலாம். ஒரு நாள் ரவி தனது காதலை வசந்தியிடம் கூறினான். வசந்திக்கும் அதில் ஆர்வம் உண்டு, மறுக்க எந்த காரணமும் இல்லை. நாட்கள் செல்ல செல்ல அவர்களின் உறவு நெருக்கமாக வளர்ந்தது. ஒரு நாள்
வசந்தி தன்னை இழந்தாள். இதை எப்படி ஏற்றுக்கொள்வதென்று வசந்திக்கு தெரியவில்லை. அவள் ரவியிடம் இதை பற்றி பேச செல்லும் போதெல்லாம் அவன் ஏதாவது நகைச்சுவன் மூலம் அதை ஈடு செய்வான். அவன் தன்னை உண்மையிலேயே காதலிக்கிறானா இல்லையா என்று தெரியாமல் அடிக்கடி வசந்தி போராடி இருக்கிறாள். அம்மா கொடுத்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி விட்டோமோ என்ற குற்ற உணர்ச்சியில் வசந்தி இதை தன் அம்மாவிடம் மறைக்க முயன்றாள். என்ன செய்வதென்றே வசந்திக்கு புரியவில்லை. இப்படியே ஒரு வாரம் கழிந்தன. ஒரு நாள் ராகினி அத்தையின் வீட்டில் இருந்தபோது அத்தை கேட்டாள், என்ன வசந்தி, ரவி போன பிறகு நீ இந்த பக்கம் வரமாட்டா போல தெரிகிறது. நீங்க என்ன சொல்லுகிறீங்கள், எனக்கு புரியல அத்தை. ரவி எங்க போகிறான் என்று கேட்டாள் வசந்தி. ஏன் அவன் ஆஸ்திரேலியா போவதாக உன்னிடம் சொல்லவில்லையா என்று அத்தை அவள் கன்னத்தை கிள்ளிவிட்டு, உனக்கு எப்பவும் விளையாட்டுத்தான் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டாள். என்ன, ரவி ஆஸ்திரேலியா செல்கிறானா? அவன் அதை பற்றி என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அதை ஏன் என்னிடம் மறைத்தான்? அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. இன்று அவன் வந்தவுடன் அவனிடம் கேட்க வேண்டும் என்று நினைத்து காத்திருந்தாள். 6 மணி ஆகியும் ரவி வரவில்லை. அத்தை வந்து அடிக்கடி வாசலை பார்த்துவிட்டு போனார்கள். வசந்தி, நீ வீட்டுக்கு போகவில்லையா? நேரமாகிறதில்லையா? அம்மா பார்த்து கொண்டிருப்பாள் என்று அத்தை சொல்ல, இல்ல, நான் ரவி வரும் வரைக்கும் இருக்கிறேன் அத்தை என்றாள் வசந்தி. இன்று நண்பர்களுக்கு விருந்து வைப்பதாக கூறிவிட்டு சென்றான். இரவில் தான் வருவான். நீ போய் நாளைக்கு வா. அம்மா உனக்காக அங்கே காத்திருப்பாள் என்று ராகினியத்தை சொன்னான். இதற்கு மேல் இங்கு இருந்தால் மரியாதை இல்லை என்று தோன்றியது வசந்திக்கு. மறுநாள் ரவி அழைப்பான் என்று எதிர்பார்த்து அவள் ஏமாற்றம் அடைந்தாள். இனியும் தாங்க முடியாது என்று நினைத்து ரவியின் வீட்டுக்குள் சென்றாள். அங்கு அவன் நண்பர்கள் பலர் அவனை வழியனுப்ப வந்திருப்பதைக் கண்டு வசந்தியின் கண்கள் ராகினி அத்தையை தேடின. தன் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தவன் அவளை பார்த்து, வசந்தி, அம்மா கோயிலுக்கு போயிருக்கிறாங்க, சீக்கிரமே வந்துடுவாங்க, நீ உள்ளே போ என்றான். தன் நண்பர்களை அனுப்பிவிட்டு உள்ளே நுழைந்தவன் அவளை தழுவிக்கொண்டான். அவன் எதுவும் புரியாதது போல், ஏன் நேற்று ரொம்ப நேரமாக எனக்காக காத்துட்டிருந்ததாக அம்மா சொன்னாங்க என்றான். ரவி, நீங்கள் ஆஸ்திரேலியா போகிறேன் என்பதை ஏன் என்னிடம் மறைத்தாய் என்றாள் மெதுவாக. ஓ, அதுவா, மறந்துட்டேன் வசந்தி. இதை நான் எப்போதே திட்டமிட்டிருந்தேன். விசா கிடைச்சதுக்கு அப்புறமா உன்கிட்ட சொல்லலாமன்னு இருந்தேன். நான் அங்கு ஒரு கோர்ஸுக்கு விண்ணப்பித்துள்ளேன். 2 வருடமாகும் அது முடிய. பிறகு நிச்சயமாக திரும்புவேன் என்று கூறினான் அவன். என்ன, 2 வருடங்களா? அப்போ நான் என்றாள் வசந்தி. நீ என்ன செய்ய போகிறாய் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும். நான் சொல்வது சரியில்லை என்றான் ரவி. ஒரு நிமிடம் என்ன செய்வதென்று தெரியாமல் அவள் அவன் பிடியிலிருந்து விடுபட முயன்றாள். ஆனால் அவளால் அவன் பிடியிலிருந்து விடுபட முடியவில்லை. ரவி, நான் சீரியஸாக கேட்கிறேன்.
அவள் மெதுவாக, அப்போ நம்ம காதல் என்றாள். வசந்தி, இந்த வயசுல இதெல்லாம் சகஜம்தான். அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காத. நடந்த அனைத்தும் எங்கள் இருவரின் விருப்பத்தின் பேரில்தான் நடந்தது. இதை காதல் திருமணம் என்று முடிச்சு போடாத. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய். சமத்தாயிரு என்று சொன்னவன் அவன் கன்னத்தை கிள்ளிவிட்டு தன் அறைக்குள் சென்றான். வசந்திக்கு தலை சுற்றியது. எங்கே மயங்கி விழுந்து விடுவோமோ என்ற பயத்தில் அருகில் இருந்த நாட்காலியில் உட்கார்ந்தான். அடுத்து என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இதை அம்மாவிடம் சொல்லலாமா? அவள் கொடுத்த செல்லத்தினால்தான் எல்லாம் என்று நினைத்து மிகவும் வருத்தப்படுவாள் அம்மா. வேண்டாம், அம்மாவிடம் சொல்லக்கூடாது. அத்தையிடம் சொன்னால் என்ன என்று நினைப்பாள்? அத்தை நம்மீது மிகவும் நம்பிக்கை வைத்துள்ளார். அவரால் இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? என்ன செய்வதென்றே அவளுக்கு புரியவில்லை. இப்படி ஏமாந்து போனேனே என்ற வெறுப்பும் வேதனையும் அவளை நிலக்குலியச் செய்தது. வசந்தி, வசந்தி என்று அத்தையின் குரல் கேட்டு சுய நினைவுக்கு வந்தாள் அவள். என்னம்மா, அப்படியே தூங்கிவிட்டாயா? என்ன என்று கேட்டாள் ராகினி அத்தை. இல்ல, வந்து என்று சொல்லி முடிப்பதற்குள் ரவி குறுக்கிட்டார். அம்மா, ஈவினிங் பாபு வந்து என்ன விமான நிலையத்துக்கு அழைத்து செல்வான். நீ அவ்வளவு தூரம் சிரமப்பட வேண்டாம் என்றாள். சரி என்று அத்தை வசந்தியை பார்த்து, வசந்தி ஸ்வீட் செய்யணும், கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா என்று கேட்டாள். வசந்தியால் மறுக்க முடியவில்லை. அவள் பின் தொடர்ந்தாள். அன்று விடைபெற்று சென்றவனிடமிருந்து ஒரு கடிதமோ அல்லது தொலைபேசி அழைப்போ இவளுக்கு வந்ததில்லை. நாட்கள் மாதங்களாகி வருடங்களாக ஓடிவிட்டன. ரவி ஆஸ்திரேலியா சென்று இப்பொழுது 3 வருடமாகிறது என்று எண்ணியவளை, வசந்தி, நீ இன்னும் போகவில்லையா என்ற அம்மாவின் குரல் கேட்டு சுய நினைவுக்கு வந்தாள் வசந்தி. கடந்த 3 வருடங்களில் 5 முறைக்கு மேல் ரவியின் வீட்டுக்கு வசந்தி சென்றதில்லை. அத்தை பலமுறை தன்னை அழைத்தாலும் ஏதாவது சாக்குப்போக்கு சொல்லிவிட்டு அவள் போகாமல் இருந்திருக்கிறாள். அவள் அங்கு செல்லும் போதெல்லாம் ரவியின் நினைவு அவளை வேதனைப்படுத்தும். அது மட்டுமல்லாமல் தான் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்ற குற்ற உணர்வு அவளை அங்கு செல்வதை தடுத்தது என்றே சொல்லலாம். நாம் போகவில்லை அம்மா என்று சொன்னவளை அம்மா ஒரு பார்வை பார்த்தாள். ராகினி அத்தைக்கு உடம்பு சரியில்லை போல, அதுதான் போன் செய்தாள். ரவி நாளைக்கு ஆஸ்திரேலியாவிலிருந்து வருகிறான். சமையல் வேலை இருக்கும், போய் அவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய் என்றாள் அம்மா. ரவி வருகிறானா? வசந்தி அம்மாவை மீண்டும் கேட்டாள். 3 வருடம் கழித்து வரும் ரவியை பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஒரு புறம் எழ, மறுபுறம் தன்னை ஏமாற்றிவிட்டு போனதை எண்ணி கோபப்பட்டாலும் அம்மாவின் சொல்லை மீற முடியாது. அதனால் நாளை தானே அவன் வருகிறான் என்று இன்று போய் அத்தைக்கு உதவி செய்துவிட்டு வருவோம் என்று கிளம்பினாள் வசந்தி. வீட்டுக்குள் சென்றவள் அத்தையின் முகத்தில் ஏதோ வருத்தம் தெரிவது பார்த்து, என்ன அத்தை என்று கேட்டாள். வரச் சொல்லி இருந்தீங்கள் என்று அம்மா சொன்னாங்கள் என்றார். இவள் கையை பிடித்து ரவியின் அறைக்குள் அழைத்து சென்றாள் ராகினி. ஒன்றுமே புரியவில்லை வசந்திக்கு. என்ன அத்தை, என்ன ஆச்சு என்றால் திரும்பவும். ரவி அறையில் அவனது பழைய டைரியை எடுத்து
வசந்தி முன் நீட்டினான். அதன் பக்கங்களை பிரட்டிய அவள் திகைத்து போனாள். ரவிக்கு டயரி எழுதும் பழக்கம் இருப்பது வசந்திக்கு தெரியும். அதில் அவன் அவர்களுக்கிடையே நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் எழுதியிருந்தான். வசந்திக்கு ராகினி அத்தைக்கு எப்படி முகம் கொடுப்பதென்று தெரியவில்லை. தலை குனிந்தவாறே இருந்தாள். மௌனத்தை கலைத்தாள் ராகினி. வசந்தி, நீ என்கிட்ட சொல்லி இருக்கலாம், எதற்காக மறைத்தாய் என்று கொஞ்சம் கோபமாக கேட்டாள் ராகினி அத்தை. உன் அம்மா என்ன நம்பித்தானே உன்னை இந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாள். உன் பாதுகாப்பை நான் தானே பார்த்திருக்க வேண்டும். இப்ப நான் எப்படி உன் அம்மாவின் முகத்தில் விழிப்பேன் என்று கேட்டாள். வசந்தி நடந்த அனைத்தையும் ராகினியிடம் கூறினாள். அந்த சம்பவத்துக்கு பிறகு ரவி தன்னை தவிர்ப்பதாகவும் அவள் கூறினாள். இதை அம்மாவிடம் கூற முடியாததால் தான் யாரிடமும் இதை கூறவில்லை என்று அத்தையிடம் தெரிவித்தாள் வசந்தி. வசந்தியை கட்டி அணைத்த ராகினி, நீ ஒன்றும் யோசிக்காத, நான் இதற்கு ஒரு நல்ல முடிவாக எடுக்கிறேன், நீ இப்ப வீட்டுக்கு போ என்று சொல்லி அனுப்பி வைத்தாள். வசந்திக்கு கொஞ்சம் கவலையாகத்தான் இருந்தது. ராகினி அத்தை மிகவும் பாசமானவர். ரவி மீது உயிரையே வைத்திருக்கிறார். ரவியின் தந்தை ரவி குழந்தையாக இருக்கும் போதே அத்தையை விட்டு வேறு யாரோ பெண்ணுடன் சென்று விட்டார் என்ற அம்மா சொல்ல கேட்டிருக்கிறேன். ரவிதான் அவரின் உலகம். இதை எப்படி தாங்கிக் கொள்வார் என்று வசந்திக்கு புரியவில்லை. ராகினி அத்தையின் கட்டாயத்தின் பேருத்தான் அனைத்தையும் அவருக்கு சொல்ல வேண்டியதாயிற்று என்று எண்ணியவள் வீட்டை நோக்கி நடக்கலானாள். காலை விடிந்தது. ராகினி அத்தை தன் அழைப்பாள் என்று காத்திருந்தாள். ஆனால் அத்தையிடம் இருந்து அழைப்பு வராததால் அவள் ஏமாற்றம் அடைந்தாள். அம்மாவிடம் கேட்க அவளுக்கு தயக்கமாக இருந்தது. எப்படியோ தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டு அம்மாவிடம் கேட்டாள். அத்தை அழைத்தாரா? வழக்கம் போல தன் அன்றாட வேலைகளில் மூழ்கியிருந்த சுமதி, ஆம், நேற்று எடுத்திருந்தார்கள். அவர்கள் அனைவரும் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று விட்டார்கள் என்றாள். அம்மா தொடர்ந்தாள். ரவி வந்ததிலிருந்து அவர்கள் பிஸியாக இருப்பதாக சொன்னார்கள் என்றாள். குலதெய்வம் கோயிலுக்கு எதற்கு என்றாள் வசந்தி. உனக்கு எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத. அவன் அங்கேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவில்லை நீ என்று அம்மா கோபமாக கேட்டாள். இப்போதெல்லாம் யாரையும் நம்ப முடியாது. அத்தை சொல்லி கவலைப்பட்டாங்க என்று சொல்லி பெருமூச்சு விட்டாள் அம்மா. அம்மா என்ன சொல்றாங்க? ரவியோட கல்யாணம் முடிஞ்சுதா? எப்ப? வசந்தியின் மனதில் ஆயிரக்கணக்கான கேள்விகள் ஓடிக்கிட்டே இருந்தது. வசந்தி கொஞ்சம் தடுமாறித்தான் போனாள். அத்தை கிட்ட பேசணும் என்று நினைத்தவள் ராகினியின் மொபைல் போனுக்கு அழைப்பை ஏற்படுத்தினாள். பலமுறை முயற்சித்தும் அவளால் இணைப்பை ஏற்படுத்த முடியவில்லை. என்ன நடக்குதென்று புரியாத வசந்தி தன் அறைக்குள் போய் கதவை பூட்டிக் கொண்டாள். அத்தை தனக்காக ரவியிடம் பேசியிருப்பாரா? அவன் என்ன சொல்லியிருப்பான்? இப்படி பல விடை தெரியாத கேள்வி மனதிலோட தூங்கி போய்விட்டாள் வசந்தி. மறுநாள் காலையில் அம்மா பக்கத்து வீடு அக்காவுடன் சந்தைக்கு கிளம்பிவிட
இதுதான் சமயம் என்று நினைத்தவள் ரவியின் வீடு நோக்கி நடக்கலானாள். முற்றத்தில் ஒரு புதிய கார் நிறுத்தப்பட்டிருந்தது. உள்ளே செல்ல முயன்ற அவளை ரவியின் குரல் நிறுத்தியது. ஹலோ மேடம், இப்பதான் வழி தெரிஞ்சதா என்று கேட்டு சிரித்தாள். 3 வருடம் கழித்து அவன் குரல் கேட்டதும் ஏதோ மனதுக்குள் பட்டாம்பூச்சி சிறகடித்தது போல் அவளுக்கு. ரவி என்று முடிக்கும் முன்னே ராகினியத்தை வசந்தி கொஞ்சம் உள்ளே வா என்று அழைத்தாள். ரவியும் அவளை உள்ளே போகவிட்டு தன் அறைக்குள் சென்று விட்டாள். என்ன அத்தை என்றவளின் கைகளை பற்றி கொண்டாள் ராகினி. வசந்தி, ரவி ஆஸ்திரேலியாவில் யாரையோ கல்யாணம் செய்து கொண்டு வந்து விட்டான். அவனுக்கு இப்போ 2 வயதில் ஒரு பிள்ளையும் இருக்கு என்று இழுத்தார். என்ன சொல்ல வருகிறார் என்று ராகினியை உற்று பார்த்தாள் வசந்தி. ராகினி தான் தொடர்ந்தாள். நான் என்ன செய்வதென்று சொல். எனக்கு இருப்பது ஒரே பிள்ளை. அவனால் என்னை வெறுக்க முடியாது. அதுவும் ஒரு குழந்தையுடன் வந்திருக்கும் அவர்களை நான் எப்படி விரட்ட முடியும்? விரட்டவும் முடியாது. வசந்தி, உனக்கு என்னை பற்றி நன்றாக தெரியும். நீதான் இதை மறக்க வேண்டும் என்றாள் ராகினி. வசந்தி பேசும் முன்னரே மீண்டும் தொடர்ந்தாள். நீ கவலைப்படாதே. உனக்கு வேறு நல்ல வரன் பார்த்து திருமணம் செய்து வைப்பது என் கடமை என்று முடித்தாள் ராகினி. ராகினியின் கையை உதறிவிட்டாள் வசந்தி. அவளுக்கு ராகினியத்தை மீது கோபம் வரவில்லை என்றாலும் அவர் சொன்ன விதம் அவளை கொஞ்சம் காயப்படுத்தியது. நேற்று வரை நியாயம் தர்மம் பேசியவள், எப்படியாவது எனக்கு நன்மை செய்வதாக சொன்னவள், இன்று மகனையும் பேரனையும் பார்த்ததும் மனம் மாறியது ஆச்சரியமாக இருந்தது. வசந்தி எதுவும் பேசவில்லை. அத்தை தொடர்ந்தாள், கொஞ்சம் குரலை உயர்த்தி. இனிமேல் நீ அவங்கள் வாழ்க்கையில் தலையிடக்கூடாது என்று சொன்னாள். வசந்தி சிரித்து கொண்டே எதுவும் பேசாமல் வீடு திரும்பினாள். மனித மனம் எவ்வளவு சீக்கிரம் மாறுகிறது அவளுக்குள்ளேயே நினைத்து கொண்டாள். அப்பொழுது அவளுக்காகவே ஒளிபரப்பப்பட்டது போல், மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு என்ற பாடல் SRS தமிழ் வானொலியில் ஒலித்துக் கொண்டிருந்தது. வசந்தி கொஞ்சம் ஒலியளவை அதிகரித்தபடியே தன் அறைக்குள் நுழைந்தாள். வசந்தி. நன்றி, வணக்கம். இதுவரை நேரமும் என்னோடு இணைந்து நீங்கள் கேட்டு ரசித்தது மனம் ஒரு குரங்கு என்ற சிறுகதை. இதனை சிறப்பாக எழுதி வழங்கியவர் ஐக்கிய ராச்சியம் ஸ்டாக்-ஆன்-ட்ரெண்ட் பகுதியில் வசிக்கும் ஸ்ரீதேவி அருளானந்தன் அவர்கள். இதனை வாசித்தளித்தவர் உங்கள் அன்பின் கௌரி கமல். எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய SRS தமிழ் வானொலிக்கும் வானொலி உரிமையாளர் திருவாளர் ரபிசான் மாஸ்டர் அவர்களுக்கும் என் மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனை அழகாக கோத்து வழங்கிய நிரஞ்சனா சுரேஷ் அவர்களுக்கும் அழகான போஸ்டர்களை தயாரித்து வழங்கிக் கொண்டிருக்கும் ஜெர்மன் தர்ஷினி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை நேரமும் சிறுகதையை கேட்டு ரசித்து வாழ்த்திய அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்வில் உங்களோடு சந்திக்க இருக்கும் உங்கள் அன்பின் கௌரி கமல். நன்றி, வணக்கம்.